மார்வல் காமிக்ஸ் 1940s ஆரம்பிக்கப்பட்ட ஒரு காமிக்ஸ் புக் கம்பெனி. நிறைய சூப்பர் ஹீரோ கேரக்டர்ஸை வச்சு நிறைய காமிக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லாக தான் மார்வல் காமிக்ஸ் ரன் ஆகிட்டு இருந்தது டில் 1990s. 1990ஸ்க்கு அப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னா மார்வல் காமிக்ஸ் உடைய சேல்ஸ் டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு மிக முக்கியமான காரணம், ஆரம்ப கட்டத்தில் அவங்க கிட்ட இந்த காமிக்ஸ் புக்ஸ் வாங்கி படிச்சுட்டு இருந்த பசங்க எல்லாருமே பெரிய ஆள் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு இப்போ காமிக்ஸ் புக்ஸ் படிக்கிறதுக்கு டைம் இல்லை. சரி, அடுத்த ஜென்ரேஷன் ஆட்களை பிடிக்கலான்னு பார்த்தா அவங்களுக்கு இந்த மாதிரி காமிக்ஸ் புக்ஸ் படிக்கிறதுல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லை. அந்த யங் ஜெனரேஷன் மூவிஸ் மியூசிக்னு மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. மார்வல் காமிக்ஸ் உடைய சேல்ஸ் பயங்கரமா டிராப் ஆனதால கம்பெனியை நடத்துறதுக்காக நிறைய கடன் வாங்கினாங்க. ஒரு கட்டத்தில் அந்த கடனை எல்லாம் அடைக்க முடியாம மார்வல் கம்பெனி பேங்க்ரப்ட் ஆயிடுச்சு. கம்பெனியை மீட் எடுக்கிறதுக்காக காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய சூப்பர் ஹீரோ கேரக்டர்ஸை வச்சு படம் எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. பட் ஆனால் இவங்க கிட்ட காசு இல்லை. ஸோ அதனால இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இவங்களுடைய சூப்பர் ஹீரோ கேரக்டர்ஸ் உடைய லைசன்ஸை சோனி கம்பெனி கிட்ட கொடுத்தாங்க. அவங்க மார்வல் காமிக்ஸ்ல இருக்கிற ஒரு சில கேரக்டர்ஸ் அண்ட் கதைகளை வச்சு சூப்பர் ஹீரோ படங்கள் எடுத்தாங்க. அதில் தான் ஸ்பைடர்மேன், எக்ஸ்மேன், பிளேட் மாதிரியான படங்கள்லாம் வந்தது. ஸ்பைடர்மேன் படத்துடைய 3 பார்ட் மூலமா சோனி கம்பெனி $3 பில்லியன் சம்பாதிச்சாங்க. ஆனா மார்வல் கம்பெனிக்கு லைசன்சிங் ஃபீஸா வெறும் $65 மில்லியன் மட்டும் தான் கிடைச்சது. இதை வச்சுலாம் நம்ம கம்பெனியை காப்பாற்ற முடியாதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால இன்னொரு மிகப்பெரிய ஒரு ரிஸ்க் எடுத்தாங்க. அதுதான் அவங்களே சொந்தமா படத்தை ப்ரொடியூஸ் பண்றது. பட் ஆனா அவங்க கிட்ட இன்வெஸ்ட் பண்றதுக்கு காசு இல்லை. ஸோ என்ன பண்ணாங்க அப்படின்னா நிறைய பேங்க்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸை அப்ரோச் பண்ணாங்க. அவங்க கிட்ட வாங்குற கடனுக்கு கொலேட்ரலா அவங்களுடைய சூப்பர் ஹீரோ கேரக்டர்ஸ் ஆண்ட்மேன், கேப்டன் அமெரிக்கா அந்த மாதிரியான சூப்பர் ஹீரோ கேரக்டர்ஸை அடமானம் வச்சாங்க. அவங்களால கடனை திருப்பி கட்ட முடியல அப்படின்னா அந்த கேரக்டர்ஸ் உடைய ஓனர்ஷிப்பை அவங்களே எடுத்துக்கலாம். அப்படி மார்வல் கம்பெனி கடன் வாங்கி எடுத்த படம் தான் அயன் மேன். அந்த அயன் மேன் கேரக்டர் மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனாலே படம் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து மார்வல் கம்பெனி அயன் மேன் 2, அயன் மேன் 3, கேப்டன் அமெரிக்கா, கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி, அவெஞ்சர்ஸ்னு தொடர்ந்து ஹிட்டா கொடுத்துட்டு வந்தாங்க. அவெஞ்சர்ஸ் சீரிஸ் உடைய ஒவ்வொரு படமும் $1 பில்லியன் கம்மியா கலெக்ட் பண்ணதே கிடையாது. ஒரு காலத்துல பேங்க்ரப்ட் ஆன கம்பெனி இன்னைக்கு பில்லியன்ஸ்ல சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு அவங்க எடுத்த ஸ்ட்ராட்டஜிக்கான டெசிஷன்ஸ் தான் காரணம். மக்கள் காமிக்ஸ் புக்ஸை விரும்பி படிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்ட மார்வல் கம்பெனி மக்கள் விரும்பி பார்க்குற மூவிஸ் எடுக்க ஆரம்பிச்சாங்க. காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய பிசினஸை மாத்திக்கிட்டாங்க. அது கூடவே கரெக்டான டைம்ல கரெக்டான ரிஸ்கை எடுத்தாங்க. நீங்க ட்ரெடிஷ்னலா பண்ணிட்டு வர பிசினஸ் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்தணும், இல்லாட்டி காணாம போயிடுவீங்க. மாஸ்டர் மைண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அவங்களையும் மாஸ்டர் மைண்ட் மேடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நான் மறுபடியும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை பார்க்குறேன். Until then, bye from Maddie.